வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேபிடி லைஃப் ஸ்டைல். நான் ராஜேஸ்வரி. இன்னைக்கு நம்ம வீடியோல சார்ஜா ட்ரிப் பார்ட் 2 பார்க்கலாம் வாங்க. நாங்க சார்ஜால ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருந்தோங்க. அந்த ரூம் தான் இது. 150 dirham வந்து நாங்க பே பண்ணியிருந்தோம். ஃப்ரண்ட்லயே வந்து ஒரு சிங்கிள் காட் போட்டு ஒரு சின்ன ஒரு ரூம் இருந்ததுங்க. அந்த ரூம்ல பாத்தீங்கன்னா டிவி, சிங்கிள் காட், சோஃபா, அவன், ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுங்க. இதெல்லாம் நாங்க யூஸ் பண்ணல. ஏன்னா யூஸ் பண்ற அளவுக்கு திங்ஸ் எல்லாம் நாங்க வாங்கிட்டு போகல. ஏன்னா அந்த ஹோட்டல்லயே பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்றதுனால நாங்க வெளியே இருந்து எந்த திங்ஸுமே வாங்கல. வாட்டர், காஃபி, டீ எல்லாமே அங்கேயே ப்ரொவைட் பண்றாங்க. அதனால நாங்க எங்களுக்கு நைட்டுக்கு மட்டும் தேவையான வாட்டர் பாட்டில்ஸ் வந்து நாங்க பக்கத்திலேயே வச்சுக்கிட்டோம். சோ அது அங்க இருக்க ஃப்ரிட்ஜ், அவன்ல வந்து நாங்க யூஸ் பண்ணல. ஒரு காம்பாக்டா ஒரு வாஷ்ரூம் இருந்துச்சுங்க. கொஞ்சம் கிளீனா தான் இருந்தது. இருந்தாலும் எங்களுக்கு இந்த ரூமே பிடிக்கல. பட் என்ன பண்றது, ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு அப்படிங்கறதுனால இங்க நாங்க ஸ்டே பண்ணோம். இருந்தாலும் குழந்தைங்க வந்து பாத் டப் எல்லாம் இருந்ததுனால ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. எல்லா வாஷ்ரூம்லயும் இருக்கிற மாதிரி இங்க வாஷ் பேஷன் இருந்துச்சு, பாத் டப் இருந்துச்சு, மிரர், அதுக்கப்புறம் ஹேர் ட்ரையர் இதெல்லாமே இருந்ததுங்க. அப்படியே வெளியே வந்தோம்னா ரைட் சைட்ல டபுள் காட் போட்ட மாதிரி ஒரு பெட்ரூம் இருந்தது. இங்கேயும் மிரர் கொடுத்துருக்காங்க, டேபிள் இருக்கு. பேக் சைட்ல பார்த்தோம்னா ஒரு பால்கனி இருக்கு. அங்க இருந்து பேக் சைடுல வந்து நல்லா இருந்துச்சு வியூ. அதுதான் இப்ப பாத்துட்டு இருக்கோம். இது வந்து கப்போர்டுங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டி லாக்கர் இருக்கு. திங்ஸ்கெல்லாம் வச்சுக்கிற மாதிரி நல்ல ஸ்பேசியஸாவே இடம் இருக்கு. அப்புறம் அயனிங் பேட் இருக்கு. அதுக்கப்புறம் ஹேங்கர் இருக்குங்க. நாங்க வந்து ரொம்ப நிறைய எல்லாம் கொண்டு போலீங்க. சோ அதனால எங்களுக்கு காம்பாக்டா இருந்துச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா நாங்க மார்னிங் தான் வீடியோ எடுத்தோம். நைட்டு வந்து டயர்ட்ல வந்து தூங்கிட்டோம். இப்ப நாங்க எங்க போயிட்டு இருக்கோம்னா, நாங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிட்டு இருக்கோங்க. ஹோட்டல்லயே கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் இருக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட் பஃபே ஐட்டம்ஸ் எல்லாம். அதனால நாங்க அங்க போயிட்டு இருக்கோம். ஹஸ்பண்ட் வந்து ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு வந்துட்டாரு. என் சின்ன பொண்ணு வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அதனால அவர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நாங்க போய் இப்ப சாப்பிட போயிட்டு இருக்கோம். இங்க வந்து பஃபே ஐட்டம்ங்கிறதுனால நம்ம என்ன தேவையோ, நமக்கு என்ன பிடிச்சதோ அதை எடுத்து சாப்பிட்டுக்கலாம். I'm eating the same, Okay. with cheese. With cheese? Yeah. Oh, wow. Super combination. And with this and with
பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க எங்க போயிட்டு இருக்கோம்னா வாட்டர் ஃப்ரண்ட் பார்க்குக்கு தான் போயிட்டு இருக்கோங்க. அங்க கடல் பக்கத்திலேயே இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சோ எப்படி இருக்கு பார்க்கலான்னு போயிருந்தோம். ஃபவுண்டைன் ஷோ வந்து வைப்பாங்க, சூப்பரா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. சோ பார்க்கலாம் அப்படின்ட்டு போனோம். நாங்க இப்போ டாக்ஸில தான் போயிட்டு இருக்கோங்க. அவங்க கிட்ட வாட்டர் ஃப்ரண்ட் பார்க் போகணும்னு சொல்லியிருந்தோம். பட் அவர் நினைச்சிட்டாரு வாட்டர் பார்க்குன்னு நினைச்சிட்டு வாட்டர் ஃப்ரண்ட் ஏரியாவை கிராஸ் பண்ணி ரொம்ப தூரம் போயிட்டாரு. ஃபர்ஸ்ட் டைம் போறனால எங்களுக்கும் அந்த பிளேஸ் கரெக்டா தெரியல. ஒரு பெரிய வாட்டர் பார்க்கு கிட்ட கொண்டு போய் நிறுத்திட்டாரு. சோ அங்க வந்து நாங்க எவ்வளவு சார்ஜ்னு கேட்டோம்னா 180 திரம்னு சொன்னாங்க. அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டோங்க. ஓகே, அடையாளத்துக்கு என்ன இருக்கும் அப்படின்னா பிக் பலூன்னுட்டு ஒரு பலூன் மாதிரி போட்டிருப்பாங்க. அதுதான் வாட்டர் ஃப்ரண்ட் இருக்கக்கூடிய ஏரியா. நம்ம அங்கே போயிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரிட்டர்ன் வந்து அந்த வாட்டர் ஃப்ரண்ட் பார்க்குக்கே போயிட்டோம். அங்க போனதுக்கு அப்புறம் தான் குழந்தைங்க வந்து நல்லாவே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாங்க. வாட்டர் ஃப்ரண்ட் பார்க்லயும் வந்து ஒரு சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாமே இருக்கு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி. சோ அவங்க வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் வந்து என்ஜாய் பண்ணோங்க. நீங்களும் வீடியோ பாருங்க. இதுதாங்க அந்த பெரிய வாட்டர் பார்க். இது பாத்தீங்கன்னா 180 திரம் வருதுங்க. ரேட்டை கேட்ட உடனே நாங்க அப்படியே வாட்டர் ஃப்ரண்ட் பார்க்குக்கு போயிட்டோங்க. இப்போ வந்து எங்கே வந்திருக்கோம்னா பிக் பலூன். இங்கே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பார்க் மாதிரி இருக்குது. பலூனில் வந்து ஏர் பலூன் அது கூட ட்ரை பண்ணலாம். பட் நமக்கு டைம் இல்லை. சும்மா உள்ளே வந்து ஒரு சின்ன பார்க் மாதிரி இருக்குது. ஸோ அதனால அந்த பார்க்குக்கு போகலான்னுட்டு இப்போ நாங்கள் வந்திருக்கோம். இது வந்து புகைரா கார்னிஷு, அந்த இடத்துல வந்து இந்த பார்க் இருக்குது. ஓகே, அப்படியே வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கோம். 4 o'clock தான் ஓப்பன். இப்போ நாங்கள் 2:45-50க்கே வந்துட்டோம். அதனால் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், எல்லாம் கொஞ்சம் ஜூஸு அப்புறம் எக்கு இதெல்லாம் குழந்தைக்கு போயிட்டு It's like a family tree, part of you and part of me. And if we should separate, go your own way,
bring the funk back. அவ்வளவுதாங்க, நம்மளோட ஹாப்பிக்கு எண்டிங் வந்தாச்சு. இப்ப வந்து நாங்க என்ன பண்றோம்னா சார்ஜால இருந்து கிளம்பிட்டோங்க. வாட்டர் ஃப்ரண்ட் பார்க்ல இருக்கக்கூடிய நிறைய கேம்ஸை வந்து குழந்தைங்க என்ஜாய் பண்ணாங்க. எல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க சார்ஜால இருந்து கிளம்பிட்டோம். ரிட்டனும் ஃபெரியில தான் வரலான்னு பிளான் பண்ணியிருந்தேங்க. பட் வந்து டைம் கிடைக்கல. ஸோ இந்த வாட்டர் ஃப்ரண்ட் பார்க்கை வந்து நல்லா என்ஜாய் பண்ணதுனால டைம் போனதே தெரியல. அதனால வாட்டர் ஃப்ரண்ட் பார்க்ல இருந்து அல்குபேபா வரைக்கும் நாங்க டாக்ஸில போயிட்டோங்க. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் ட்ரெயின் பிடிச்சி நாங்க வீட்டுக்கு போயிட்டோம். ஓகேங்க, இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க கொடுக்குற ஒரு சப்போர்ட்டும் வந்து எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய். வாழ்க தமிழ், வளர்க தமிழர் பாரம்பரியம். You and I